ஹாய் காய்ஸ், உங்கள் எம்ஜே மெண்டிஸ். குட் மார்னிங். டைம் என்ன தெரியுமா? 5 மணி ஆகுதுங்க. சில பேர் கொடைக்கானல் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது தான் வருவாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு வேலைக்கு வந்திருக்கேன் இங்கே. இது ஏன் சொல்கிறேன்னா, சோம்பேறியாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே 5 மணி ஆயிடுச்சு, டூரிஸ்ட் பிளேஸு, டூரிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஜாலி பண்ணுறதுக்கு தான் இங்கே வருவாங்க. ஆனால் இங்கே நான் வேலைக்கு வந்திருக்கேன். என் உடம்ப நான் ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் நாளைக்கு என் தாய் தகப்பனை மதிக்க முடியும். என் ரசிகரும் என்னை பார்த்து திருந்துவாங்கன்னு தான் ஒரு மெசேஜாக சொல்கிறேன். இங்கே எங்கே போனாலும், எந்த ஊர் போனாலும் உடற்பயிற்சி பண்ணுறத மறந்துடாதீங்க. அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, என்ன குளிராக இருந்தாலும் சரி, என்ன அனலாக இருந்தாலும் சரி, என்ன நெருப்பாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. சோம்பேறியாக தூங்காதீங்க. நான் எந்த மழை வந்தாலும் சரி, அது என்ன ஊராக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கெட்ட விஷயத்துக்கு தயவு செய்து எந்த ஊர் போனாலும் போகாதீங்க. அந்த கெட்ட விஷயத்துக்கு பண்ணுற காசை ஃப்ரூட்ஸ் வாங்கி நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக உடம்பு வச்சுங்க. நல்லா கம்பீரமாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அது விட்டனா அவன் மனுஷனே கிடையாது. ஒரு மெசேஜாக சொல்கிறேன். இப்போ உடற்பயிற்சி பண்ணுறது தான் போகிறேன். ஆக்சுவலாக ரூம் இது. ரூம்லாம் அவ்வளோ பெரிய ரூம்லாம் கிடையாதுங்க. இங்கே நம்ம ரூமில் தங்க கொடுத்துருக்காங்க. இங்கே தங்கிட்டு இருக்கேன். அது எதிர்க்க ஒரு பார்க்கு மாரி இருக்குது. குழந்தைங்க பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இருக்குது. உடற்பயிற்சி பண்ணுறது, மூஞ்சல் அது மட்டும். அதுக்கு என்னென்ன தேவையான அந்த உடற்பயிற்சி பண்ணணுமோ அதை பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஒரு மெசேஜாக சொல்கிறேன். தயவுசெய்து எங்கே போனாலும் ஒரு சோம்பேறியாக இருக்காதீங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஓடிட்டே இருங்க. தூங்குனீங்கன்னா உங்களை தூங்க வச்சு அவங்க ஓடுருவாங்க. அதான் எப்பவுமே தூங்கக்கூடாது. ஓடிட்டே இருந்தால் தான் நாளைக்கு முயற்சியை நீங்கள் தொட முடியும். ஒரு மெசேஜ். பாய். உங்கள் எம்ஜே மெண்டிஸ். காலை வணக்கம். ஆக்சுவலாக இருட்டில் அவ்வளோ தெரியாது, பார்த்துக்குங்க. இதெல்லாம் உடற்பயிற்சி பண்ணுறது தான். அதை குழந்தைங்க யூஸ் பண்ணுறது தான். இதில் என்னென்ன உடற்பயிற்சி பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். ஆனால் சோம்பேறியாக மட்டும் இருந்துடக்கூடாது. எதுவுமே ஜிம்மு இல்லையே, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன உடற்பயிற்சி பண்ணணுமோ பண்ணோம். அழகான பார்க் இருக்குது. இங்கே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக தண்டால் அடிக்கலாம், பை வருதா பை போடலாம், என்னென்ன வருதோ ஃப்ரீ வார்ம் அப்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு சின்ன மெசேஜ். தூங்காதீங்க, தூங்காதே தம்பி, தூங்காதே. நீ தூங்கி புட்டா உன் இடத்த பிடிக்க ஒருத்தன் வருவான். தூங்காதே. ஓடு ஓடு, ஓட 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 தூரம் தெரியும் சொல்லுவாங்க. ஓட ஓட தூரம் தெரியாதங்க, உங்கள் வெற்றி தான் தெரியும். வெற்றியை நோக்கி ஓடுங்க. இருட்டில் போடுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் மூஞ்சி தெரியாது, ஆனால் என் வாய்ஸ் கேட்கும். அது கேட்டு புரிஞ்சுக்குங்க. திருந்த பாருங்க. பாய். தயவு செய்து நோ ட்ரிங்க்ஸ், நோ ஸ்மோக்கிங், ஒன்லி எனர்ஜி ஃபுட். பாய்.